பார் செல்வி, உன்னை பேச வைக்கிறது நான் நினைச்ச அளவுக்கு கஷ்டம் இல்ல. மாயா, இவளை வச்சுதான் நான் உன்னை தோக்கடிக்க போறேன். ஐயோ, இந்த அம்மாவா? இது எங்க இங்க வந்துச்சு? செல்விக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் இங்கே நான் இருப்பேன். செல்வி, எப்படிம்மா இருக்க? பார்த்தா தெரியல, அவ நல்லா இருக்கா. அவளை பாத்துக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். என்ன விஷயமா வந்தீங்க? நீங்க யாருமா? இந்த வீட்டு ஷெஃப். அப்படின்னா? சமையல் செய்யறவங்க. ஆனா வெறும் சமையல்காரின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இவளுக்கு என்னென்ன தெரியுமோ அதை விட எனக்கு நிறையவே தெரியும். கடல்ல நிறைய தண்ணி இருக்கும், ஆனா அது குடிக்க உதவாது. அதே மாதிரிதான் எவ்வளவு அறிவு இருந்தாலும் அது நல்லது செய்யறதுக்கு உதவுனாதான் அது அறிவு. இல்லைன்னா அது ஆணவம். ஆணவம் இருந்தா அதிபுத்திசாலி கூட ஒண்ணுமே இல்லாம போயிடுவான். நான் அதிபுத்திசாலி இல்ல, திறமசாலி. உங்களுக்கு தெரிஞ்சது மூலிகை மருந்து, எனக்கு தெரிஞ்சது சாப்பாடு. சாப்பாட்டுல இல்லாத வைத்தியமே இல்ல. சாப்பாட்டுல ஒண்ணுமே இல்லையே. என்னது? வள்ளலார் என்ன சொல்றார் தெரியுமா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். என்ன கிண்டல் பண்றீங்களா? நான் ஏமா உன்னை கிண்டல் அடிக்க போறேன்? நீ எப்பவாவது ஒரு குழந்தைக்கு தாயா இருந்திருக்கியா? என்னது? இல்ல, ஒரு குழந்தைக்கு சாப்பாடாவது ஊட்டி இருக்கியா? இல்ல. ஒரு குழந்தை கூட பழகி இருந்தீங்கன்னா அதுக்கு எப்போ பசிக்குது, என்ன சாப்பாடு பிடிக்கல, என்ன சாப்பாடு அதுக்கு பிடிச்சிருக்கு, என்னென்ன விஷயத்த எப்பப்போ கொடுக்கணும்னு அது சொல்லாமலே உனக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம செல்வி. அவ மாசமா இருக்கா, உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். அப்போ இதெல்லாம் என்ன? சத்தான உணவு. நான் உணவை பத்தி பேசல, அதுல இருக்கிற உப்பு மிளகு காரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இத பாருங்க, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. வீணா என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. வந்தீங்களா, வேலையை பாத்தீங்களான்னு போயிட்டே இருங்க. செல்வியை கவனிக்கிறது தான் என் வேலையே. என்னது? மா, நீங்களா? எப்ப வந்தீங்க? வந்த உடனே என் பொண்ணு பார்க்காம செல்வி கிட்ட வந்து நிக்கிறீங்க. செல்விக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. மாயாவை பாத்துக்கிறேன்னு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? மாயாவை பாக்குறதா இல்ல, மாயாவை மம்மி ஆக்குறதா சத்தியம் பண்ணிருக்கீங்க. எப்ப பண்ண போறீங்க? மா இருமா, வந்ததும் வராததுமா 1000 கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. மா, எப்ப வந்தீங்க? சாப்பிட்டீங்களா? காஃபி டீ ஏதாவது? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, பால் கலந்த உணவு நான் எதுவுமே சாப்பிட்றது இல்லைன்னு. இந்தா. என்னது இது? அது என்ன கலவை, எப்படி செஞ்சேன்னு சொல்ற உரிமை எனக்கு இல்ல. ஆனா இது ஒரு உயிரை உருவாக்குற லேகியம். உன் வயித்துல ஒரு கருவை உருவாக்குறதுக்காக நானே சிவராத்திரி முழுக்க விரதம் இருந்து செஞ்சது. இத ஒரு 7 நாள் தொடர்ந்து சாப்பிடு, எல்லாமே நல்லதுதான் நடக்கும். கருமண்டா, எதை சொன்னாலும் நம்புதுங்க. நிஜமாவா? மாயா, நீ படிச்சவ தானே, நீ கூடவா இதெல்லாம் நம்புற? ஏன் ஃபர்டிலிட்டி டாக்டர்ஸ் மட்டும் உடனே ரிசல்ட் கொடுத்துடுறாங்களா என்ன? அவங்க தர இங்கிலீஷ் மெடிசனை மட்டும் நம்ம என்ன ஏதுன்னு கேட்காம போட்டுக்கிறோம். இது காலம் காலமா நம்ம ஊர் மெடிசன். ட்ரை பண்ணி தான் பாப்போமே. ஒர்க் அவுட் ஆனா ட்ரை பண்ணலாம். செல்வி கர்ப்பத்தை கலைக்கிறேன்னு சொன்னவங்க தானே இவங்க. கலைச்சாங்களா என்ன? இல்லன்னு கை விரிச்சிட்டாங்கல்ல. நீ சந்தோஷ் கூட சேர்ந்தது கூட ஏன் ஐடியாவால தான். இவங்க சும்மா செல்விய பாத்துக்கிறேன், ஒன்ன பாத்துக்கிறேன்னு கதை விட்டுட்டு இருக்காங்க. நல்லது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒரு உயிரை கொல்றதுக்கு 10 நொடி போதும். ஒரு உயிரை உருவாக்குறதுக்கு 10 மாசம் வேணும். நீ இதுவரைக்கும் எந்த விஷயத்தையும் பொறுமையா செஞ்சதே இல்லை இல்ல? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அன்னப்பறவை தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும்தான் குடிக்குமா. ஆனா நீ பாலை விட்டுட்டு தண்ணியை மட்டும்தான் குடிக்கிற.
தப்பான விஷயத்த நிறைய உனக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்க. மாறிடுமா, இல்ல நீ மாற வேண்டிய நிலைமை வந்துரும். ஏய் சந்தியா, கூல் டவுன். இப்ப என்னாச்சு? நீ உன் ஸ்டைல்ல செல்வியை ட்ரெயின் பண்ண. கண்ணம்மா அம்மா என்னையும் பாத்துக்கறாங்க, செல்வியும் பாத்துக்கறாங்க. அதுல எந்த தப்பும் இல்லையே. நீ கூட வா, நான் சொல்றேன். உனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தாம்மா. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வா. ச்சே, பாவம் இவன். என் மேல இருக்க கடுப்புல பிரபா இவனை போட்டு அடிச்சிட்டான். என்ன தப்பு செஞ்சான் இவன்? அத்தனை பேர் முன்னாடி அவமானப்பட்டான். அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். ஒரு பேச்சு கூட ஆறுதல் சொல்லாம போயிட்டனே. இப்ப போய் பேசினா ஏதாவது தப்பா நினைச்சுப்பானா? தேவ், தேவ், சாரி சார் மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன் சார். நீங்களா? ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேங்க. உட்காருங்க. தேங்க்யூ. என்ன மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஏங்க சத்தமா பேசாதீங்க. இங்க இருக்க டீம் லீடர்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் காக்கா மாறிங்க. எங்க வடை இருக்குன்னு காத்துட்டு இருப்பானுங்க. ஏங்க சிரிச்சிய மாட்டி விட்டுறீங்க போல இருக்கு. சாரி சாரி. பாருடா, மறுபடியும் சிரிக்கிறதா? இல்ல, நீங்க அலர்ட் ஆனதை நினைச்சேன், சிரிப்பு வருது அதான். நீங்க டீப்பா மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? வெளியில சொல்லிடாதீங்க. மெடிடேஷன் மைண்ட் ரிலாக்ஸேஷன்ற பேர்ல மைல்டா ஒரு தூக்கத்தை போட்டுட்டு இருந்தேன். ஐயோ, யாராவது கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? கண்டுபிடிக்க வேண்டியவங்களே இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி தானே தூங்கிட்டு இருப்பானுங்க. பாம்பின் கால் பாம்பறியும். சரி, அதை விடுங்க. பழனி முருகர் சிலைய யார் செஞ்சிருப்பா சொல்லுங்க? சிற்பி. ஏங்க, அவர் ஒரு மியூசிக் டைரக்டருங்க. டியூனை தான் செதுக்குவாரு, சிலையெல்லாம் ஒன்றும் செதுக்க மாட்டாரு. பழனி முருகர் சிலைய செதுக்குனது யார் தெரியுமா? த கிரேட் போகர். அவர் யாரு? அவர் ஒரு சித்தருங்க. அவர்லாம் தியானத்துல உட்கார்ந்தாருன்னா ஒரு நாள் ஃபுல்லா கண்ணே திறக்க மாட்டாராம். அதுக்கும் நீங்க ஆபீஸ்ல தூங்குறதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கே, அவரோட சிஷ்யன் தானே நானு. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் 1 மணி நேரம் கண்ணே திறக்க மாட்டேங்க. சும்மா கதெல்லாம் விடாதீங்க. ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்கணும்னா எந்த சாமியை வேணா வேண்டிக்கலாங்க, தப்பே இல்ல. நல்லா பேசுறீங்க. யாருங்க அவரு அப்படி பார்த்துட்டு போறாரு? அவனை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கும் தெரியாதுங்க. ஆபீஸ்ல சில பேரை தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லது. ஏன் அப்படி சொல்றீங்க? இப்ப பாருங்க, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவன் வேற என்ன முறைச்சிட்டான். நான் இப்ப போய் அவனை அடிச்சிட்டேன்னா, சாரி சார் தெரியாம அடிச்சிட்டேன்னு சமாளிச்சுக்கலாங்க. இதுவே அவன் யாருன்னு தெரிஞ்சிருந்தா அவனை எதிர்த்து கூட பேச முடியாது. என்னங்க இது? நீங்க MBA முடிச்சிருக்கீங்களா இல்ல கிரிமினல் லாயரா? இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? என்னங்க எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு போறாங்க. எதுக்குங்க தேவையில்லாம திட்டுறீங்க? 365 நாள் ஆனாதாங்க ஒரு ஆண்டு. ஆனா இந்த பொண்ணுங்க கிட்ட பேசினாலே அவனுங்க ஆவானுங்க காண்டு. சரி சரி, நான் வந்த விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயங்க சொல்லுங்க. உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு. பொறாமையா? எதுக்குங்க? நேத்து அவ்ளோ பிரச்சனை நடந்தோம், அதெல்லாம் ஒரே நிமிஷத்துல மறந்துட்டு இவ்ளோ ஜாலியா பேசுறீங்க. இப்படியே இருந்துட்டா லைஃப்ல எந்த பிரச்சனையுமே இல்ல. டிஆர் சாரை பாத்திருக்கீங்களா நீங்க? என்னது? டிஆர் சாரை பாத்திருக்கீங்களான்னு கேட்டேன். இல்ல. அவர் கடைசி படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு?
ரொம்ப வருஷம் இருக்கும். ஆனா இன்னைக்கு பார்த்தா கூட ஷூட்டிங் கிளம்பி போற மாதிரி சும்மா பரபரப்பா இருப்பாருங்க. மனுஷனுக்கு தேவை சுறுசுறுப்பு, அது இல்லைன்னா வாழ்க்கையில வராது விறுவிறுப்பு. மனசு உடைஞ்சு போகாத, வீணா புலம்பி சாவாத, இதாங்க என் தலைவர் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் ஆட்டோ என்னங்க, ஃப்ளைட்டே வந்து உங்களை இடிச்சாலும் சும்மா தூசி மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க. சூப்பர் ஆட்டிடியூடுங்க உங்களுது. ஆனா உங்களுக்கு தாங்க தப்பான ஆட்டிடியூடா இருக்கு. இனிமே நான் தியானத்துல இருக்கும்போது நடுவில் வந்துடாதீங்க, அப்புறம் சாபம் விட்டுருவேன். எக்ஸ்கியூஸ் மீ, பிரேக் டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. உங்களையும் சாப்பிட்டு வந்து அப்புறம் பேச சொன்னாங்க. யாரு? மேனேஜர். மேனேஜர் யாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயான் திட்டினீங்களா, அவர்தான். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயோ ஐயோ. சரி அதை விடுங்க. கொஞ்ச நாளாவே சனி என்னை சுத்தி சுத்தி அடிக்கிறான். இங்க என்ன எழுதியிருக்கோ அதை படி நடக்கட்டுங்க. நம்ம போய் லஞ்ச் சாப்பிடலாம் வாங்க. உங்களுக்கு பயமாவே இல்லையா? பயமா தான் இருக்குது. பயத்துல புளிய கரைக்குது. அதுக்கு என்ன பண்றது? வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். என்ன சமையல்? நீ என்னென்னவோ சர்க்கஸ் விதையெல்லாம் காட்டுவான்னு சொல்லி எங்க எல்லாரையும் கூட்டு வந்த, பொம்மை மாதிரி நிக்கிறான். மாயா, இதெல்லாம் நான் பார்த்தே ஆகணுமா? ஏன் டாடி, இவ பேர்ல தானே எல்லாமே இருக்கு. இவங்க நம்ம முதலாளி அம்மால. இவங்க எப்படி என் சுண்டு விரல் அசைவிக்கெல்லாம் ஆடுறாங்கன்னு பாருங்க. சந்தியா, கோ ஹெட். எங்க கேக்கி சாருக்கு வணக்கம் சொல்லு முத்து. வணக்கம். ஏய், புடவை கடை வாசல்ல நிக்கிற பொம்மை மாதிரி வணக்கம் வைக்கிறாடி. எங்க வணக்கம் திரும்ப சொல்லு. அவங்களுக்கும் ஒரு வணக்கம் சொல்லு முத்து. வணக்கம். 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 மா, போதும் நிறுத்து. வணக்கம். முத்து, நிறுத்து. முத்து, முதலாளி அம்மா சொல்றாங்கல்ல, நிறுத்து. ஏண்டி, அவ கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. இனிமே என் டைம் பாஸே செல்வி தான். முத்து, முத்து, செல்வி இல்ல. முத்து முத்து. முதலாளி அம்மா பேசும்போது நீ பார்க்க கூடாது. அவங்க கூப்பிட்டாதான் நீ பார்க்கணும், சரியா? வெரி குட் கேர்ள். இப்ப பாருங்க. என்னடி பண்ண போறா? பாரு முத்து. ஏ எங்க நீ எழுது பாப்போம். பாத்தீங்களா? சந்தியா, இன்னும் இதுவே கத்து தர முடியல. மத்ததெல்லாம் எப்படி? வாய் வார்த்தையா எது கேட்டாலும் உடனே பதில் சொல்லிடுவா. ஏன்னா நம்ம பேசுறோம்ல, அதெல்லாம் பார்த்து கத்துப்பா. ஆனா எழுத்து கூட்டி படிச்சு எழுதுறதுக்கு நிச்சய நேரம் ஆகும். ஆனா நிச்சயமா அதையும் கத்துப்பா. குட் ஒர்க் சந்தியா. ஆனா நான் கேள்வி கேட்டா பதில் சொல்வாளா? அதுதான் ரொம்ப முக்கியம். நிச்சயமா. இப்ப பாரு முத்து, அவங்க யாரு? முதலாளி அம்மா. வெரி குட். இப்ப முதலாளி அம்மா உன்னை சில கேள்வி கேட்பாங்க, நீ பதில் சொல்லணும். என்ன? என்ன கேள்வி? என்ன பதில்? ஐயோ, வந்துட்டானே, எல்லாத்தையும் கேட்டிருப்பானோ. என்ன ஷெஃப், கேள்வி பதில் எல்லாம்? அது ஒன்றும் இல்லை சந்தோஷ். செல்வி கூட நாங்க அந்தாக்ஷரி விளையாடிட்டு இருக்கோம். டாக்டர் சொல்ற ட்ரீட்மெண்ட்டை தாண்டி இதெல்லாம் செல்விக்கு நம்ம வீட்லயே கேரிங்கா கொடுக்குற ட்ரீட்மெண்ட். நானே கூகுள்ல படிச்சது. தினமும் ஒரு பாட்டு அவளுக்கு சொல்லி கொடுத்தா போதும், அவளுக்கு மெல்ல மெல்லமா வரிகள் ஞாபகத்துக்கு வரும். அத தினமும் நான் அவளுக்கு பர்சனலா செஞ்சுட்டு இருக்கேன். கேள்வி பதிலும் கேட்டுட்டு இருக்கேன். ஓ அப்படியா? தேங்க்யூ ஸோ மச் மாயா. செல்வியை பத்திரமா பார்த்துக்கோ. நான் பிரெய்லி லைப்ரரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே சந்தோஷ். பாய் செல்வி. ஆப்பிள். ஆப்பிள் தானே, நிச்சயம் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பாடா, போயிட்டான். நானு எல்லாத்தையும் கேட்டுடுவான்னு பயந்தே போயிட்டேன். மாயா, அவ புருஷன் பேர் என்னன்னு கேளு. எனது புருஷன் பேரா? சும்மா கேட்டு பாரு. ஏன்? கேட்டு பாரு, ஷாக் ஆவ.
ஏ முத்து, உன் புருஷன் பேர் என்னடி? என் புருஷன் பேரு சொல்லு முத்து, பயப்படாம சொல்லு. அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அது சொல்லுடி, உன் புருஷன் பேர் என்ன? முனுசாமி. என்னது முனுசாமியா? சபாஷ், சந்தோஷுக்கு சரியான போட்டி தான் முனுசாமி. உன் புருஷன் இப்ப எங்க இருக்காரு? சொல்லு. விட்டுட்டு போயிட்டாரு. ஆ, முதலாளி அம்மா தான் என்ன பாத்துக்கிறாங்க, காப்பாத்துறாங்க. ஆ, அவங்களுக்கு நீ என்ன சொல்லணும்? நன்றி. சூப்பர் ஷெஃப். எப்படி இதெல்லாம்? அப்போ சீக்கிரமாவே கழுத்து போட்டுருவா போல இருக்கே. நிச்சயமா. ஏய், என்னடி நீ சொல்றதையும் கேக்குறா, மாயா சொல்றதையும் கேக்குறா, அப்போ நான் சொல்றத கேப்பாளா? கேட்டு பாருங்கக்கா. ஏய் முத்து, என்ன சுத்து. அவளுக்கு புரியலக்கா, கத்தி சொல்லுங்க. கத்தி. ஏய் முத்து, என்ன சுத்து. இன்னும் கத்தி சொல்லுங்கக்கா. கத்தி 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 சொல்லுங்க. ஏய் முத்து, என்ன சுத்து. ஐயோ, என்ன பண்ற? ஐயோ, என்ன காப்பாத்துங்க. ஏய் சமையல். சொன்னா கேளு. ஐயோ, ஐயோ, என்ன குத்திர போறாங்க. ஐயோ, என்ன ட்ரைனிங் குத்தியடி. ஐயோ, அக்கா. ஐயோ, வீடியோ புரியுங்க. நான் உன்னை சிரிக்க வைக்க போறேன். எங்க சிரி பாப்போம். சிரி 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 சிரி. சிரி. ஏய், என்னடி பண்றா? இதான் லாஃபிங் தெரப்பி. ஏய், என்னென்னவோ பண்றா, எனக்கு ஒண்ணுமே புரியலடி. முத்து, அழுதுரு முத்து. நீ அழுதாதான் உன் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறையும். 4 அரை விட்டா தானா அழ போறா. அழுதுரு முத்து. நீ அழலனா உன் புருஷன் வேற உன்னை விட்டுட்டு போயிட்டான். இப்போ உன் வயித்துல வேற குழந்தை வளருது. நீயும் உன் குழந்தையும் அனாதையா நடுத்தெருவுல நிக்க போறீங்க. உன் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு முத்து. நல்லா அழு. ஏய், இன்னும் அழு முத்து. இவ சதிகாரி இல்லடி. அவள அழ வச்சு சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடுவா போல இருக்கே. செல்வி, எனக்கு அந்த ஆப்பிள் கொடுக்கறியா? குடு செல்வி. குடுன்னு சொல்றேன்ல. குடுன்னு சொல்றேன்ல. ஓகே ஓகே, எடுத்துக்கோ எடுத்துக்கோ. மாயா, இவ சீக்கிரமாவே குணமாயிடுவா. அப்புறம் சொத்தெல்லாம் உனக்குதான். நீ என்ன சொன்னாலும் அவ செய்றா. இப்பதான் உன் மேலேயே எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு.
முத்து முத்து இங்க பாரு பாரு முத்து ஏய் முத்து முத்தா யாரு முத்து? செல்வி இப்போ மணி என்ன ஆச்சு? எதுக்கு எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? சந்தோஷ் எங்க? இல்ல செல்வி, சந்தோஷ் லேட்டா வருவாரா? உன்கிட்ட சொல்ல சொன்னாரு. நீ தூங்கு. அதுக்கே இவ்ளோ பேர் வந்திருக்கீங்க? என்னடி இவ்ளோ தெளிவா பேசுறா? தூக்கத்துல இருந்து எழுப்புனா பைத்தியம் தெளிஞ்சிருமோ? என்ன எல்லாரும் பாக்குறீங்க? போங்கங்கறான்ல. அவங்க போயிடுவாங்க செல்வி. நீ தூங்கு தூங்கு, படுத்துக்கோ. பாத்தீங்கல்ல மாயா, அவளை தூக்கத்துல இருந்து அடிச்சு எழுப்புனா அவளுக்கு நினைவு திரும்புது. மறுபடியும் காலையில எந்திரிச்சா அவ பைத்தியமா தான் எந்திரிப்பா. அவ தெளிவாகிற இந்த 2 நிமிஷத்தை தான் நாம யூஸ் பண்ணிக்க போறோம். அடிச்சோ புடிச்சோ அவ கையெழுத்தை நாம வாங்கணும். இந்த 2 நிமிஷத்துல தான் உங்க எல்லார் தலையெழுத்தும் அடங்கி இருக்கு.